ஹே காய்ஸ், குட் ஈவினிங். உங்கள் குழந்தைங்க சூப்பர் ரிச் நியூட்ரிஷியஸான ஃபுட் சாப்பிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போது அவங்களோட ஃபுட் டயட்டில் கண்டிப்பாக சத்து மாவு கஞ்சி இருக்கணுங்க. பிகாஸ் சத்து மாவு கஞ்சியில் நிறைய நியூட்ரிஷன் ஃபுட் ஆட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட குழந்தைங்களுக்கு நல்ல பிரெயின் டெவலப்மெண்ட், மசில் டெவலப்மெண்ட், ஓவரால் க்ரோத் கொடுக்குதுங்க. இதில் அவ்வளோ ப்ரோட்டீன் கண்டென்ட் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் இருக்கிறனால ஈஸிலி டைஜஸ்டபிள் ஃபுட்டுங்க. அது மட்டும் இல்லை, இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுது, ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது. இது நாட் ஓன்லி குட்டி பாப்பாஸுங்க, குட்டி பாப்பாஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரலுமே இந்த சத்து மாவு கஞ்சியை நம்ம எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லதுங்க நம்ம உடம்புக்கு. அந்த காலத்துலலாம் நிறைய சிறுதானியங்கள் எடுத்துக்கிட்டனால நம்ம பாட்டி தாத்தாங்கெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தாங்க, ரொம்ப நீண்ட வருஷத்துக்கு இருந்தாங்க. பட் இப்போது அந்த சிறுதானியங்கள்லாம் ரொம்ப கம்மியாயிட்டு எல்லாருமே ரைஸ்க்கு மாறியாச்சு. ஸோ அதனால அட்லீஸ்ட் ஒரு சத்து மாவு ஃபார்ம்லேயாச்சு நம்ம குழந்தைங்களுக்கு இந்த சிறுதானியங்களை சேர்ப்போமே. ஸோ நான் பண்ணுற இந்த சத்து மாவு கஞ்சி என்னோட 2 குட்டி பசங்க ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. 33 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டு பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லைங்க, இது எப்படி ப்ராப்பரான முறையில் பண்ணணும், எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில் எவ்வளோ கிராம்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு டீட்டெயில்டு வீடியோ என்னோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தெரியணும்னா கீழே லிங்க் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நான் பண்ணியிருக்கேன் இந்த கஞ்சி வந்து 9 months ப்ளஸ் பேபிஸ்லேருந்து எல்டர்லி பர்சன்ஸ் வரல இதை குடிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்ச குட்டி பாப்பாவோட மம்மீஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.